பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், இந்த இடத்திலும் கூட எலியா நல்ல ஒரு கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபித்து மழையை நிறுத்தினவன், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தருடைய நாமத்தினால் செய்த ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் பாருங்கள், ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் தனக்குள்ளே துவண்டு போய் ஒரு சூறை செடியின் கீழ் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். நாமும் இன்றைக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்க தவறி, இல்லை என்றால் கர்த்தருடைய வேதம் இத்தனை அருமையான மேகம் போன்ற வாக்குத்தத்தங்களை நாம் சூழ இருக்கும்போது அவை எல்லாவற்றையும் முன்பு கர்த்தர் நம்மை அதிசயமான வழியிலே நடத்தின விதங்களை நாம் மறந்து போய் நாமும் எங்கேயோ ஒரு இடத்திலே படுத்து கொள்ளுகிறோம். இல்லை என்றால் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சித்தம் எது என்று அறியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுபோல இந்த இடத்திலும் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தும் அந்த இடத்திலே அவர் உடைக்கப்படுகிறார். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே தேவ தூதனை அனுப்பி தழலில் சுடப்பட்ட அடையுமாய் இருந்து, இன்னும் நீ யாத்திரை செய்ய வேண்டிய தூரம் என்று தட்டி எழுப்புகிறார். ஆனால் தட்டி எழுப்பிவிட்டு எலியா சும்மா இருக்கவில்லை. ஒரே பர்வதத்தின் மேல் கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் போய் நிற்க ஆரம்பிக்கிறான். நாம் இன்றைக்கு நம்முடைய பாடுகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இனி இதற்கு மேலாக என்னால் பயணம் செய்ய முடிவதில்லை, ஐயோ நான் எதை செய்தாலும் எனக்கு ஆப்போசிட்டாக, இல்லை என்றால் எதிராக வருகிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற விதம், கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், இங்கே உனக்கு என்ன காரியம்? எழும்புங்கள். இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் அநேக தடைகள் வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிற வார்த்தை, இங்கு உனக்கு என்ன காரியம்? ஏறுங்கள் ஒரே பர்வதத்தின் மேல். பாருங்கள், பல நேரங்களிலே எலியா கர்த்தருடைய கிருபையினாலே பர்வதங்கள் மேல் ஏறினான். இதற்காக வேண்டி கர்த்தருடைய சமூகத்திலே நின்று ஒரு காரியத்திற்காக ஜெபித்து ஜெயம் எடுக்கும்படியா. அதுபோல இன்றைக்கு நாமும் ஜெபமாகிய ஜெப கோபுரத்தில் ஜெபத்தை நாம் அறை கதவை பூட்டி அவருடைய பர்வதத்தின் மேல் நின்று நாம் ஜெபிக்கும் போது நமக்கு விடுதலை தர வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதிருங்கள். இது உங்களுடைய எழும்பி பிரகாசிக்கிற நேரம்.